ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல்லாம் போய் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டிலையே ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணியும் நம்ம இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த பன்னீர் எல்லாத்தையுமே நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக பார்த்து போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இன்னும் இதை விட சைஸ் சின்னதாக சேர்த்தோம்னாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நான் ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி சைஸில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் உப்பு, தனி மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்துட்டு சிம் பண்ணியே வச்சுட்டு அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் அதோடு சேர்த்துடலாம். நம்ம எதுக்கு இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, பன்னீர் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சுவிங்க மாதிரி இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா நமக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் தாங்க வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் பன்னீர். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே பண்ணும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணியே வச்சு பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. 3 தக்காளி சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துறதோட நமக்கு தண்ணி போதுமானதாக இருக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சப்பாத்தி நானோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக. ஸோ இதே மெத்தட்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பன்னீர் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனாலுமே நமக்கு ஒரு மாதிரி பன்னீர் உள்ள அதிகமாக ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரப்பர் மாதிரி வந்துடுங்க. ஸோ 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்தேன். ஸோ நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கசூரி மேத்தி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ஆவி பறக்க பறக்க பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்தியோடு இது சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். Okay friends, bye.